காரைக்கால் சென்றிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது காரில் இருந்து இறங்கி தாமரை சின்னத்திற்கு காவி வண்ணம் பூசுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தேர்தல் பரப்புரைக்காக அங்கே சுவரில் தாமரை சின்னம் பாஜக தொடர்பாக எழுதப்பட்டிருக்கிறது. வரைந்திருக்கக்கூடிய தாமரை சின்னத்திற்கு அவர் காவி வண்ணம் பூசுகிறார். பாஜகவின் சின்னமான தாமரை சின்னத்திற்கு அவர் இந்திய தேசிய கொடியின் வர்ணங்களை பூசுகிறார். முதலில் காவி நிறம், தற்போது பச்சை நிறம் பூசுகிறார். கூட்டணி தொகுதி பங்கீடு ஆகியவை குறித்து இறுதி செய்வதற்காக இன்று காரைக்கால் சென்றிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், அடுத்த கட்டமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய நிகழ்வுகள் என்ன, எங்கெங்க ஆலோசனையில் ஈடுபடுகிறார், இன்றைக்கு மதியம் வாக்குல நமக்கு என்ன விடயங்கள் தெரிய வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? உள்துறை அமைச்சர் எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடி இருக்கும். அப்படித்தான் உள்துறை அமைச்சருடைய பயணங்கள் இருந்து வருகிறது. புதுச்சேரிக்கு ஏற்கனவே பல முறை வந்தாலும் ஒவ்வொரு முறையும் வந்து சென்ற பிறகு புதுச்சேரியில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் ஒரு அதிரடியான விஷயங்களும் நடைபெறும். அதே போல்தான் தற்போது 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் எதிரொலியாக வந்திருக்கிறார். தற்போது என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் அவருடைய கூட்டணியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினர் இருக்கார்கள். அவர்களும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்படிதான் தற்போது புதுச்சேரி மாநிலம் இருக்கிறது. ஏற்கனவே புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆண்ட கட்சிகள் என்றால் காங்கிரஸ் தான். காங்கிரசுக்கு அடுத்தபடியாக திமுகவும் அதிமுகவும் இடம்பெற்றது. அதன் பிறகு காங்கிரசிலிருந்து வெளியேறிய என்ஆர் காங்கிரஸ் தற்போது பாஜகவோட கூட்டணியை சேர்ந்து ஆட்சி அமைத்து வருகிறார்கள். தற்போது இந்த 2026 ஆண்டு நடைபெறும் தேர்தலில் கூட்டணி பங்கீடு குறித்து பேசுவதற்காக இன்று மாலை ஒரு கூட்டம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாகத்தான் தற்போது இந்த நிகழ்வு என்பது நடைபெறுது. குறிப்பாக கோட்டேச்சேரி என்ற இடத்தில் காரைக்கால் சாலையில் தாமரைக்கு வாக்களிப்பீர், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பீர், நல்லாட்சி தொடரட்டும், புதுவை மலரட்டும் என்ற அந்த சுவர் விளம்பரத்தில் இருக்கும் தாமரைக்கு வண்ணம் பூசினார் அமித்ஷா அவர்கள். அந்த சாலை முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் இங்கே அனுமதிக்கப்படவில்லை. கடைகள் அனைத்துமே அடைக்கப்பட்டு விட்டது. பொதுமக்கள் நடமாடக்கூட இந்த பகுதி அனுமதிக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு காவல்துறை கட்டுப்பாடு முழுமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு இவர் இங்கிருக்கும் பெரிய பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு மீனவர்களும் மற்றும் இஸ்லாமியரும் அமித்ஷா அவர்களுக்கு வரவேற்பு அளிக்க உள்ளார்கள். அதன் பிறகு பொதுக்கூட்டத்திற்கு செல்ல உள்ளார். பொதுக்கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசியல் குறித்தும் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து தமிழக அரசியலை எப்படி பேசி ஒரு புயலை கிளப்புவாரோ அதுபோல் புதுச்சேரியிலும் பல்வேறு விஷயங்களை பேச திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் குறிப்பாக 2026 ஆண்டு புதுச்சேரி எப்படி மாற இருக்கும். குறிப்பாக பாஜக ஏற்கனவே இங்கு அமைச்சரவையில் இருக்கிறது. மேலும் இதில் வந்து வலு சேர்ப்பதற்கு விண்ணமாக என்ஆர் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக 16 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து போட்டியிட என்ஆர் காங்கிரஸ் விருப்பப்படுவதாக சொல்லப்படுகிறது. காரணம், என் ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவர். இந்த 16 என்பது 1 6 கூட்டினால் 7 வரும். இந்த ஒற்றைப்படையில் உள்ள எண்ணெய் தான் அவர் வாங்குவார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 16 சட்டமன்றத்திற்கு ஒத்து வருவார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய. காரணம், பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு தர வேண்டும், மற்றொரு புதிய கட்சி உள்ளே வர இருக்கிறது, அவர்களுக்கும் பிரித்து தர வேண்டும். எனவே மீதமுள்ள 14 சட்டமன்ற தொகுதிகளை பிரித்து தர பாஜக ஒப்புக்கொள்ளுமா என்று ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது நிலவுகிறது. குறிப்பாக இதுவரைக்கும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இங்கு வரவில்லை. மாலை 3 மணிக்கு பிறகாக காரைக்காலுக்கு வந்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது நம்பிக்கையின் அடிப்படையில். ஆனால் இதுவரை புதுச்சேரி முதலமைச்சர் புதுச்சேரியில் தான் இருக்கிறார், காரைக்காலுக்கு வரவில்லை. ஆனால் கட்டாயமாக 3 மணிக்கு மேலே இங்கே வந்து அமித்ஷாவை சந்திப்பார் என்று சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அல்லது என்ஆர் காங்கிரஸ் எத்தனை சட்டமன்ற தொகுதி கேட்டு பெறும் என்று
ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. மற்ற கூட்டணி கட்சியினர் என்ஆர் காங்கிரஸ் முடிந்த பிறகுதான் பேசுவார்கள் என்று சொல்லப்படுது. அதிமுக தரப்பில் முக்கிய நபர்கள் யாரும் காரைக்காலுக்கு வரவில்லை. காரைக்கால் நிர்வாகிகள் வேண்டுமென்றாலும் அமித்ஷாவை பார்த்து சந்தித்து பேச இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 3 மணிக்கு பிறகுதான் அமித்ஷாவை சந்திப்பதற்கான யார் வருகிறார்கள், யாருக்கு அனுமதி இருக்கிறது என்பது தெரிய வரும். தற்போதை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவின் திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸ்ரீதர், 2 கேள்விகள். புதுவையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் அதனை வலுப்படுத்த முயற்சிப்பார்கள். அதனுடைய ஒரு முக்கியமான பங்குதான் இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருப்பது. அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இணைய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. நாம் இது தொடர்பாகவும் தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். தமிழகம் வந்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சியிலிருந்து தற்போது காரைக்கால் சென்றிருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் தேர்தல் வியூகம் என்ன என்பது தொடர்பான முக்கிய ஆலோசனையில் இன்று அமித்ஷா ஈடுபடுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக சேர்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கிறார்கள் என்பது உறுதியாகவில்லை. ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேமுதிகவின் தேர்தல் நிலைப்பாடு என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறதா தேமுதிக? கடந்த முறை பிரதமர் மோடி வந்திருந்த போது அந்த மேடையில் டிடிவி தினகரன் சேர்ந்திருந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைகிறார் என்பது உறுதி செய்யப்பட்டது. அடுத்த முறை பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வரும்போது அங்கே தேமுதிக மேடையில் இடம்பெறுமா, தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேமுதிகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் தகவல் இருக்கிறது. தேமுதிகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான பேச்சுகள் நடக்கிறதா? ஒருவேளை அடுத்த முறை பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வரும்போது அங்கே தேமுதிகவும் இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேமுதிக தனது தேர்தல் நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்காத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேமுதிக பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பாஜக தலைவர்கள். பாஜகவின் தமிழகம் புதுவைக்கான வியூகம் என்ன? ஆலோசனையில் அமித்ஷா. மோடி கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்க வாய்ப்பா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகவா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைகிறதா? மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் இடம்பெறுகிறாரா பிரேமலதா விஜயகாந்த்? தமிழகத்தில் கூட்டணியை மேலும் வலுப்படுத்தும் பாஜக. அதிமுக கூட்டணி நோக்கி நகர்த்தப்படும் தேமுதிக. மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்பா? எழுந்திருக்கும் முக்கிய கேள்வி. தாமரை சின்னத்தில் போட்டியிடும் சின்ன கட்சிகள். தமிழகத்தில் வலுவாகும் அதிமுக பாஜக கூட்டணி. சின்ன கட்சிகளையும் உள்ளே கொண்டுவர வலியுறுத்தும் அமித்ஷா.